அனைவருக்கும் வணக்கம். நெல்லிய பிஎம்பிகா ஒர்க்ஸ். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய தெய்வ மூர்த்தங்கள், அவர்களுக்குண்டான பெயர், காரண பெயர், அவங்களுடைய ஆயுதங்கள், இந்த மூர்த்தி எந்த வடிவத்தில் இருக்காங்க, இந்த நாளைக்கு அந்த மூர்த்தியை போய் வணங்குறது விசேஷத்தன்மை, இது எல்லாமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு திருக்கோயிலுடைய வரலாறு, அதோடைய பெருமை, எதற்காக அந்த கோயிலுக்கு போகணும், இது போன்ற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ரொம்பவே ஒரு சில பேருக்கு பயமாக இருக்கிறது நவக்கிரகங்கள். கிரக தோஷங்களால் நம்ம நிறைய ஆட்கொள்ளப்படுறோம், இந்த ஒரு கவலை நிறைய பேருக்கு இருக்கும். அதில் முக்கியமாக வரக்கூடியது செவ்வாய் தோஷமும் ராகு தோஷம், சர்ப்பதோஷமும். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு சர்ப்பதோஷத்திற்கு உண்டான ஒரு பரிகார ஸ்தலம். பரிகாரம்ங்கிறத விட பிரார்த்தனை ஸ்தலமாக தான் நம்ம இதை பார்க்கணும். பரிகாரம்ங்கிற ஒரு சொல்லுக்கே நிறைய அர்த்தம் மாறி போச்சு. அதனால பிரார்த்தனை ரொம்பவே உன்னதமானது. அந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை, அந்த கோயிலை போய் மூர்த்தியை வணங்கிட்டு வந்தாலே முதல்ல போதுமானது. பரிகாரம் ரெண்டாவது பட்சமே. நம்ம அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் சென்னையில் நவக்கிரகங்கள் உள்ள கோயில்கள் உண்டு. அந்த வகையில் நம்ம இப்போ முதலாக பார்க்கக்கூடியது சென்னையில் இருக்கக்கூடிய குன்றத்தூரில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் ஒரு இடத்த தான் பார்க்க போகிறோம். சென்னையில் குன்றத்தூரில் திருநாகேஸ்வரம் தான் ரொம்ப விசேஷமான தன்மையே. இந்த மூலவர் பேரே நாகேஸ்வரர். உற்சவர் உற்சவர் சோமாஸ்கந்தர், அம்பாளுடைய பெயர் காமாட்சி. இந்த கோயிலுக்கு ஸ்தல விருட்சம் செண்பக மரம், தீர்த்தம் சூரிய புஷ்கரணி, ஆகமம் காரண ஆகமம். ஊருக்கு உண்டான பேரே வட திருநாகேஸ்வரம்ங்கிறத பெயர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. இங்கே எப்பயுமே ஒரு கோயிலுக்கு போனோன்னா அந்த கோயிலுடைய மூலவர் பெயர், அந்த அந்த அம்பாள் இல்லை தாயாருடைய பெயர், அந்த கோயிலில் என்ன மரம் இருக்குது, அந்த கோயிலுக்கு குளம் இருந்தால் அந்த குளத்துக்கு பேர் என்ன, வேறு என்ன விசேஷமான மூர்த்தி, இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். போனோம், கோயிலுக்கு போனோம், சுவாமியை பார்த்தோம் வந்தோம் இல்லாமல் நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க தான் அந்த மூர்த்தி உங்கள் மனசுக்குள்ளே வர ஆரம்பிப்பார். நீங்கள் என்ன கோரிக்கையாக வேண்டீங்களோ அதுக்குண்டான அடுத்தடுத்த கட்டத்தை அந்த கடவுள் காட்ட ஆரம்பிப்பார். நீங்கள் ராகு தோஷம் கேது தோஷத்துக்காக திருநாகேஸ்வரம் வரைக்கும் போகிறீங்க, அந்த அளவுக்கு இனிமேல் போங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா சென்னை வாசிகளுக்கு இந்த இடத்துலையே திருநாகேஸ்வரம்னு ஒரு இடம் இருக்குது. இனிமேல் இந்த ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். இந்த கோயிலில் சுவாமி பார்த்தோம்னா அதாவது சதுர ஆவுடையும் சதுர ஆவுடை உள்ள ஒரு மூர்த்தி. லிங்கங்களை நிறைய வகைகள் உண்டு. அந்த லிங்க மூர்த்தியே 8 பட்டமாக வருவாங்க. அது இல்லாமல் அந்த ஆவுடையார் சதுர வடிவத்தில் வருவாங்க, இல்லை வட்ட வடிவத்தில் வருவாங்க. அப்படி இந்த கோயிலில் இருக்கிற மூர்த்தி சதுர வடிவிலான ஒரு மூர்த்தியாக தான் நம்ம பார்க்குறோம். லிங்க அந்த சிரோதானம், மேலே இருக்கிற சிரோதானம் அவ்வளவு அழகாக அந்த வளைந்து நல்ல ஒரு அருமையான லிங்க திருமேனியாக தான் மூலவர் திருநாகேஸ்வரர் காட்சி கொடுக்கிறார். இந்த கோயில் கட்டினது பார்த்தீங்கன்னா சேக்கிலார் பெருமாள் தான் கட்டுறார். அவர் திருநாகேஸ்வரம் போயிருக்கிறார். கும்பகோணத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரம் போனப்போ அவருக்கு திருநாகேஸ்வரம் மேலே ரொம்ப அதீத பக்தி வந்ததால் அவர் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ திருநாகேஸ்வரம் போயிட்டு அங்கே நாகேஸ்வரர் தரிசனம் பண்ணிகிட்ருக்கார். நாளடைவாக எப்பயுமே நம்ம இங்கே திருநாகேஸ்வரம் வழிபட முடியாது. ஏன்னா அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறார், நமக்கு வேலை பலுவுக்கள் உண்டு. அப்போ சிவபெருமான்கிட்டே கோரிக்கை விடுக்கிறார், எனக்கு தெற்கு இருக்கா, அப்போ வடக்கில் நான் திருநாகேஸ்வரம் நான் கோயில் கட்டணுங்கிற ஒரு பிரார்த்தனை வைத்து கொண்டு சிவபெருமானிடம் நீங்கள் அங்கே அருள் பாலிக்கணுங்கிற உன்னதமான கோரிக்கை வச்சு அவர் இந்த குன்றத்தூரில் இருக்கிற வட நாகேஸ்வரம் கோயிலில் அவர் கோவில் கட்ட ஆரம்பித்து அந்த கோவில் திருப்பணிகள் எல்லாம் முடிக்கிறார்.
முடிச்சுட்டு அந்த இடத்திலும் சிவருமான் வந்து இன்றைய நாள் வரைக்குமே அனுக்கிரகம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நல்ல ஒரு அருமையான கோயில், 5 நிலை கொண்ட ஒரு ராஜகோபுரம் கொண்ட ஒரு 2 பிராகாரம் உடைய அருமையான ஒரு கோயில். ஒரு அமைதியான சூழல் இருக்கும். எனக்கும் அதான் தேவை. ஒரு கோயிலுக்கு நீங்கள் எப்பயுமே ரொம்ப ஒரு பிரசித்தமான கோயிலுக்கு போனீங்கன்னா மூர்த்தி ரொம்ப அம்சமாக இருப்பார். ஆனால் நீங்கள் போய் வந்து ஒரு அமைதியான சூழலில் வந்து நம்மளால் சுவாமியை பார்க்க முடியாது. ஒரு அந்த சத்தம் இருக்கும், நிறைய கூட்ட நெரிசல்கள் இருக்கும். நீங்கள் திருநாகேஸ்வரம் இன்னுமே கூட்டமாக இருக்கும். ஆனால் இந்த வட நாகேஸ்வரம் வந்து ரொம்பவே ஒரு அமைதியான சூழலில் இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி. நீங்கள் தாராளமாக போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட அந்த கோயிலில், 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் போய் இருந்துட்டு வந்தாலே ரொம்ப உத்தமமானது. நீங்கள் ஒரு பிரார்த்தனைக்கோ ஒரு பரிகாரத்துக்கோ போகிறீங்க, அது வந்து சீக்கிரம் வந்து சித்தி ஆகலை, அது வந்து உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான காரணம், நீங்கள் எவ்வளவு நேரம் அந்த கோயிலில் வந்து நேரத்தை செலவிடுறீங்க, எத்தனை தடவை அந்த கோயிலுக்கு போகிறீங்க. இந்த 2 விஷயம்தான் ரொம்ப உறுதியாக உங்கள் பிரார்த்தனையை எந்த அளவுக்கு பலுப்படுத்தக்கூடிய மூல ஆதாரம். ஒரு கோயிலுக்கு போனோம்னா, ஒரு பிரார்த்தனைக்கோ இல்லை பரிகாரத்துக்கு போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 நாழிகை, ஒரு 1.5 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரம் அந்த கோயிலில் நீங்கள் இருக்கணும். சரி, இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து குழந்தை பேர் இல்லாததுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு அங்கே இரவு தங்கிட்டு நீங்கள் மறுநாள் சுவாமி பார்த்துட்டு வாங்கம்பாங்க. அப்போ அவங்க வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் டாஸ்கே. இப்போ அந்த கோயில் போயிட்டு ஒரு 2-3 மணி நேரம் இருப்பாங்க, அந்த பூஜைகள் பார்ப்பாங்க, அந்த ஊரில் விளையிற காய்கறியை உட்கொள்வாங்க. அது மூலமாக அங்கே உடம்பில் நல்ல ஒரு சக்தி அணுக்கள் ஏற்பட்டு அது மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அப்போ ரொம்பவே தொலைவில் இருக்கிற கோயிலுக்கு இது மாதிரி சொன்னாங்க. உங்கள் அருகில் இருக்கிற கோயிலுக்கு வந்து நீங்கள் போகிறப்ப ஒரு 2 மணி நேரம் அங்கே நீங்கள் செலவிடணும். அப்போ தான் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆற்றல், தெய்வ ஆற்றல் என்னவோ அது உங்களால் உணர முடியும். உங்களுடைய தமோகுணம், அந்த சோம்பேறியாத்தனமாக இருக்கட்டும், அகங்காரமாக இருக்கட்டும், அது எல்லாமே அப்போ தான் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் அப்போ தினமுமே போய் 2 மணி நேரம் இருக்குன்னா தினமுமே போய் நான் இருக்க சொல்லலை. நீங்கள் என்னைக்கு தினம் பிரார்த்தனைக்குன்னு போகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் திருநாகேஸ்வரம் போகிறதா நீங்கள் உத்தேசிச்சிட்டிங்கன்னா, இந்த வட திருநாகேஸ்வரம் போகிறீங்கன்னா சனிக்கிழமையில் போகிறீங்க, இல்லை ஒரு திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இது மாதிரி நாட்களில் போகிறீங்கன்னா அது சனிக்கிழமையாகவோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையாகவோ இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு போயிட்டு காலையில் போயிட்டு ஒரு 10 மணி, ஒரு 7 மணிக்கு போகிறீங்கன்னா ஒரு 9 மணி வரைக்கும் இருந்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் கோயில் பிராகாரத்தை வந்து வலம் வரலாம். உங்களுக்கு வந்து நான் நிறைய வந்து படிப்பேன், ஸ்தோத்திரங்கள் படிப்பேன், எனக்கு சிவபுராணம் தெரியும், அம்பா சன்னிதினா தமிழில் காமாட்சி விருத்தம் தெரியும். இது மாதிரி அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் ஸ்தோத்திரமாக படித்து அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா தான் நீங்கள் என்ன பிரார்த்தனைக்காக போகிறீங்களோ அது படித்தமாக ஆரம்பிக்கும். நீங்கள் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஒரு கோயிலை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு அவ்வளோதான்னா அந்த விஷயம் வந்து நடக்கும். பட் அதோடைய விஷயங்கள் தாமதங்கள் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு பிரதோஷ காலம்னு போகிறீங்களே, அந்த பிரதோஷ காலம் எவ்வளோ நேரம் வைக்கிறாங்க? 4 4:30 6, ஒரு 1.5 மணி நேரம். இப்போ ராவு கால பூஜை அதுவும் 1.5 மணி நேரம். இது மாதிரியான நேரத்தில் தான் எல்லாமே வச்சுருப்பாங்க. நீங்கள் கவனிக்காத இனிமேல் கவனித்து பாருங்கள். ராவு காலமே உங்களுக்கு 1.5 மணி நேரம் வரும், பிரதோஷ காலமும் உங்களுக்கு இந்த டைமிங்கில் வரும். இப்போ இது மாதிரி விஷயங்கள் தான் அந்த அவ்வளவு மணி நேரம் நீங்கள் இருக்க சொல்ல தான் அந்த விஷயம், அந்த உணர்வுகள் உங்களுக்குள்ளே வந்து அதிகமாகும், மேலோங்கும். அதுக்குண்டான செயல்பாடுக்கு நீங்கள் அதிகப்படியாக உங்கள் மனதும் உங்கள் மூளையும் செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஆலயத்தில் பார்த்தோம்னா இந்த ராகு காலத்தில் சுவாமிக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய வழக்கம் இருக்குது. தினமுமே ராகு காலம், காலையில் ஈவினிங் 2 வேளையுமே ராகு காலத்தில் வந்து பாலாபிஷேகம் செய்கிறாங்க.
அந்த நாகதோஷம் இருக்கிறவங்க அந்த நேரத்தில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, காமாட்சி எல்லாமே அமர்ந்த கோலத்தில் தான் பார்த்துருப்போம். இந்த ஆலயத்தில் தெற்கு நோக்கிய காமாட்சி, தெற்கு திசையை நோக்கிய காமாட்சியாக அம்பாள் வந்து நின்ற நிலையில் வந்து காட்சி கொடுக்குறாங்க. ஒரு அமர்ந்த கோலமூர்த்திக்கும் நின்ற கோலமூர்த்திக்கும் நிறையவே வித்தியாசம் உண்டு. அப்படி நின்ற கோலமூர்த்திய காமாட்சியை நம்ம இந்த ஆலயத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். தெற்கு நோக்கிய காமாட்சினா அந்த அம்பாள் இருக்கக்கூடிய திசை வடக்கு. அப்போ இந்த அம்பாள் செல்வ செழிப்பும் உங்களுக்கு சௌக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய காமாட்சினாலே செல்வ வளமும் சௌக்கியமும் உண்டு. வடக்கு திசை தான் அது குறிக்கக்கூடிய திசை. அப்போ வடக்கு திசையில் அம்பாள் இருந்து தெற்கு திசையை பார்க்குறாங்க. ஆகையினால இந்த நின்ற நிலையில் இருக்கிற காமாட்சி அம்மனை இந்த திருநாகேஸ்வரத்தினால தரிசிக்க முடியும். நீங்கள் மறக்காமல் அந்த அம்பாலை போய் தரிசிப்பது ரொம்ப விசேஷமானது. இரண்டாவது, அந்த மூர்த்தியின் பெருமை. ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் அந்த மூர்த்தி, விருட்சம், தீர்த்தம் இது ரொம்ப விசேஷம். இந்த மூர்த்திக்கு என்ன விசேஷம்னா, ஷெக்கிலாருடைய காலத்தில் ஒரு சிவலிங்கத்தை மூலவர் லிங்கமாக வந்து பிரதிஷ்டை செய்கிறார். அந்த லிங்கத்துக்கு என்ன ரெஃபரன்ஸ்னா, திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கமோ அவர் எந்த வடிவத்தில் இருக்காரோ அதோடைய மறு வடிவமாக தான் திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வந்து செஞ்சு ஸ்தாபிதம் பண்ணி அவர் இந்த ஆலயமே நிர்வகித்து அவர் எல்லா விதமான விஷயங்களை செய்து வைத்து போயிட்டார். நாளடைவில் அந்த மூர்த்தி வந்து பிம்பம் அடைகிறார். அப்போ இருந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ இருந்த பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கருவறை மூர்த்தியை வந்து அதே மாதிரி வேற ஒரு லிங்கம் செஞ்சு மூல கருவறையில் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. பிரதிஷ்டை பண்ணிட்டு ஒரு 48 நாள் ஒரு மண்டல பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரதிஷ்டை முக்கியமாக செய்த பக்தனுடைய கனவுல சிவபெருமான் வந்து போயிடுறார். இந்த புதிய சிவலிங்கத்தை விட அந்த பழைய மூர்த்தியவே நீங்கள் ஸ்தாபிதம் பண்ணி வணங்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவை வந்து விட்டுட்டு சுவாமி கனவுல இருந்து மறைகிறார். ஆகையினால தான் அந்த பழைய மூர்த்தி தான் இன்னுமே ஷெக்கிலார் வைத்த அதே சிவலிங்க மூர்த்தி தான் இன்னைக்குமே கருவறையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிவலிங்க மூர்த்தி. அப்போ இந்த புதுசாக செய்த மூர்த்தியை கருவறைக்கு பின்னாடி வைத்து அருணாச்சலேஸ்வரராக இன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வடிவம் எனக்கு வேணா, பழைய வடிவமே போதுமானதுன்னு சொல்கிறப்ப அந்த மூர்த்தி எவ்வளவு அந்த இடத்துல எவ்வளவு சாநித்தியத்தன்மையோட எவ்வளவு அந்த உயிரோட்டத்தோட அந்த மூர்த்தி இருந்திருந்தால் இந்த செயல்பாடு அவர் நிகழ்த்தி இருப்பார். அப்போ அந்த மூர்த்தியுடைய ஆற்றல் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த திருநாகேஸ்வரம். அதுக்கப்புறம் நீங்கள் ராஜகோபுரத்தை கவனிக்கிறப்ப வாசல்லே ஒரு அருமையான காட்சி உண்டு. அந்த இதில் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அந்த திருக்கல்யாணம், மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமாள் பிரம்மா நந்தி அந்த பூதகணங்களோட அந்த சுவாமி வந்து அம்பாலை கரம் பிடிக்கிறது தான் அந்த கோயில் முகப்புல ராஜகோபுரத்துக்கும் முன்னாடி கூடிய ஒரு அழகான ஒரு காட்சியே. இப்போ திருமணம் ஆகாதவங்க இந்த ஆலயத்துக்கு போனால் சீக்கிரமே திருமணம் ஆகுங்கிறது அந்த நம்பிக்கையை சுவாமி வாசல்ல இருந்தே கொடுக்க ஆரம்பிப்பார். சுவாமி அம்பாளுடைய திருக்கல்யாணம் ரொம்ப உன்னதமான ஒன்று. அதுதான் நீங்கள் வாசல்லே நீங்கள் தரிசிக்கினா அப்போ அந்த கோயிலுடைய சிறப்பும் தனித்தன்மையும் எந்த அளவுக்கு வந்து உன்னதமாக இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி அனுக்கிரக பிள்ளையார், நீங்கள் ராஜகோபுரத்திலே வந்து நின்ற நிலையில் வந்து விநாயகரையும் முருகரையும் நீங்கள் வந்து தரிசிக்கலாம். அனுக்கிரக பிள்ளையார் 5 நிலை ராஜகோபுரத்தை நீங்கள் கடந்து உள்ளே போனோன்னே எப்பயும் போல் நந்திகேஸ்வரர், அந்த பலிபீடம், கொடிமரத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த கோவிலுக்கு வலது புறத்தில் வந்து செக்கிலாருடைய அந்த சன்னதி, அந்த மடப்பள்ளி, இது போன்ற விஷயங்கள் உண்டு. பிராகாரத்தில் வந்து சத்யநாராயணர், நாகேந்திரர், நாகேஸ்வரர், நாகேஸ்வரி இந்த சன்னதி, அதான் 5 தலை நாகங்கள் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம், நாகேந்திரன் நாகேஸ்வரி இருக்காங்க. 3 தலை நாகம் உள்ள அந்த சிவலிங்கம் இருக்காரு. காசி விஸ்வநாதர், லக்ஷ்மி, விசாலாட்சி, சரஸ்வதி, அதுக்கப்புறம் வள்ளி தேவ சேனாபதி சுப்பிரமணியர், அந்த சுவாமியோடைய உற்சவர் எல்லாம் நீங்கள் உள் பிராகாரம் அம்பாசனதியை தாண்டி உள் போனோன்னே இந்த மாதிரியான மூர்த்திகளை வந்து நீங்கள் வணங்கிட்டு வரலாம்.
வள்ளிதேவ சேனாபதி சுப்பிரமணியர் இருக்கார். கற்பக விநாயகர் இந்த ஆலயத்தில் இருக்கார். சனீஸ்வர பகவானுக்கு வந்து தனி சன்னதியாகவும் இந்த ஆலயத்தில் வந்து இருக்கு. நீங்க வந்து நாகவக்கரணத்துல பிறந்திருக்கீங்க, அதாவது 11 கரணங்கள் உண்டு. அதுல நாகவக்கரணத்துல நீங்க பிறந்திருக்கவங்களுக்கு இந்த கோவில் ரொம்ப உன்னதமானது. அதுக்கப்புறம் நீங்க ராகுவோடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயத்துல பிறந்திருக்கனாலும் உங்களுக்கு ரொம்ப உன்னதமான நட்சத்திரம். இல்லை கேதுவோடைய நட்சத்திரமான அஸ்வினி பரணி அஸ்வினி மகம் மூலம் இது போன்ற நட்சத்திரத்துல அதாவது அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கும் இது ரொம்பவே உன்னதமான கோவில். உங்களுக்கு லக்னத்திலே ராகு கேதுக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இது உன்னதமான கோயில். லக்னத்துக்கு 2ல் ராகு கேதுக்கள் இருக்காங்கங்கிறக்கும் ரொம்பவே சிறப்பான கோவில். லக்னத்துக்கு 7, 8, 12 ராகு கேதுக்களுக்கும் இது அருமையான ஒரு பரிகாரம் மற்றும் பிரார்த்தனைக்கு உண்டான ஒரு கோவில். நீங்கள் ரொம்ப தூரம் தெற்குல கும்பகோணம் போய் நீங்கள் திருநாகேஸ்வரம் போகணும்னு ஆசைப்படுறவங்க வடக்குலையும் அந்த சுவாமி இருக்கார். நிறைய வந்து அந்த தேவாரம் திருவாசகத்துடைய நிறைய தனி சபைகள் எல்லாமே இருக்குது அந்த ஆலயத்து. நீங்கள் உள்ளே போகிறப்பவே அந்த கோவிலுக்கு இடதுபுறத்தில் திருமுறை சபையினே தனியாக ஒரு சபையை அவங்க இந்த தேவாரம் பாடுறதுக்கு அருமையாக வச்சுருக்காங்க. கோயிலுடைய வலது புறத்தில் அந்த சூரிய தீர்த்தம்ங்கிற ஒரு பெரிய குளம் அழகாகவே இருக்கும். ரொம்பவே ரம்யமான ஒரு அமைதியான மூர்த்தி. கண்டிப்பாக சென்று எல்லாரும் தரிசிக்க வேண்டிய ஒரு கோவில். இப்போ நவகிரகத்தில் ராகுவுடைய ஸ்தலத்தை பார்த்துருக்கோம். இதே மாதிரி மீதமுள்ள 8 ஸ்தலங்களையும் நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு ஸ்தலத்தை வந்து சொல்லியிருக்கோம். யார் யார் நம்ம சேனலில் இருக்கிற சூரிய புராணத்தை வந்து தொடர்ந்து கேட்குறாங்களோ ஞாயிறு கோயிலுடைய தன்மையும் நம்ம அங்கே சொல்லியிருப்போம். அப்போ நவகிரகங்களில் நம்ம 2 கோயில்கள் பார்த்துட்டோம். மீதமுள்ள 7 கோயில்களை வந்து வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். இது அல்லாது ஒரு விசேஷமான கோயில்கள், ரொம்பவே உங்களுக்கு தெரிந்த கோயில்களில் வந்து தெரியாத சிற்பங்கள், அந்த மூர்த்தியோடைய தன்மை தெரியாமல் இருக்கும். இது மாதிரியான நிறைய தகவலுக்கு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இது மாதிரி ஒரு கோயில், பழங்கால கோயில் இருக்குது, அது மாதிரியான சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்படுறவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்லையும் அந்த கோயிலுடைய பதிவும் போடுவோம். இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு உண்டான விசேஷ தன்மை வந்து தெரிய வரலை, அதுக்குண்டான தகவல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதையும் நம்ம ஒரு தனி பதிவாக போடுவோம். உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகள் சந்தேகங்களையும் நம்ம கண்டிப்பாக கருத்தில் கொண்டு அதுக்குண்டான பதில் வீடியோக்களாக வந்து நம்ம வெளியிடுவோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன நிறை குறைகள் உண்டோ அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம்.